உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? உங்களுடைய தரவரிசை எண் என்ன? என்ன துறையை தேர்ந்தெடுத்தீங்க? சார் ஐ எம் ஜி பிருந்தா. சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாழப்பாடியிலேருந்து வரேன். ஓவரால் ரேங்க் 476. நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இன் ஈரோடு எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? 22லேருந்து படிச்சுட்டு இருக்கேன் சார். ஓகே. எத்தனாவது முயற்சி? எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? இது தேர்ட் அட்டம்ப்ட்டு. 152 கொஷின்ஸ் போட்டிருக்கேன் சார். முதல் 2 முயற்சிகளில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க மேம்? ஃபஸ்ட்டு டைம் வந்து மார்க் டெஸ்ட்டு சரியாக போடல. செகண்ட் டைம் வந்துட்டு அதில் பண்ண மிஸ்டேக்ஸை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு செகண்ட் டைம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நான் லாஸ்ட் டைம் கிளியர் ஆகும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ணி கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் சயின்ஸு அதெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்காம படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் மீதியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவும் இப்போ கொஞ்சம் ஓகே. நெக்ஸ்ட் மேக்ஸில் வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் பார்க்காம போயிருந்தேன். இந்த டைம் வந்துட்டு ஸ்கூல் புக் சம்ஸு நெக்ஸ்ட் ப்ளஸ் மாடல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மேக்ஸ் நிறையா போட்டு பார்த்தேன். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. முதல் 2 வாட்டி படித்த சிலபஸ்க்கும் லாஸ்ட் டைம் படித்த சிலபஸ்க்கும் வேற இல்லையா? தமிழுக்கு முன்னாடி அட்டை டு அட்டை படிக்கிற மாதிரி இருந்துடும். இந்த வாட்டி சிலபஸ் டோட்டலாக மாறிடுச்சு. இலக்கணம் 85 போது எந்த மாதிரி படிச்சிங்க தமிழ்? நான் வந்து கிளாஸ் போயிருந்தேன் சார். டேஃபில் வந்துட்டு தேன் தமிழ்னு ஒரு டெஸ்ட் தேன் தமிழ்னு ஒரு கிளாஸ் போட்டிருந்தாங்க. அந்த கிளாஸ் வந்துட்டு போடவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் வந்துட்டு கிளியர் ஆகல. அதில் தமிழ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதனால அதில் கொஞ்சம் தமிழ் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருந்தேன். அதில் கொஷின்ஸ் வந்துட்டு நான் ஒரு 1.5 hours தமிழே போட்டுட்டு இருந்தேன். கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருக்கவும் அதனால 2 மெயின்ஸ் வந்துட்டு கிளியர் ஆகலை. அதில் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து இதில் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணேன். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு. சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும், டைம் கரெக்டாக அலோகேட் பண்ணிக்கிட்டேன். அதில் மேக்ஸ் கொஞ்சம் மெயின்ஸில் வந்துட்டு போட்ட டைம் பத்தல. இப்போ தமிழ் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கும். தமிழ்லே 2 டைம் வந்துட்டு நான் 2 டைம் வந்துட்டு கொஷின்ஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தெரியாது போனேன். அதனால இப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தமிழில் எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? 83 கொஷின்ஸ். இப்போ தமிழுக்கு என்ன சோர்ஸ்லாம் படிச்சிங்க? ஸ்கூல் புக்ஸ் தானே, இல்லை வேறு எதுவும் சோர்ஸ் படிச்சிங்களா? ஸ்கூல் புக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் அட்டம்ப்ட் எல்லாமே படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் சீரீஸில் போடும்போது எக்ஸ்ட்ரா சோர்ஸ், அப்புறம் இந்த பழமொழி 400 பழமொழியும் படிக்கணும் அந்த மாதிரிலாம் இந்த டைம் சொல்லியிருந்தாங்க. நிறைய எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு நான் ஒரு 2 டெஸ்ட் சீரீஸ் போட்டிருந்தேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் அதுலேருந்து ஆட் பண்ணிக்க ஈஸியாக இருந்துச்சு சார். எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ரீகால். இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புறது, நெக்ஸ்ட் அந்த தொகை மரபு எல்லாத்துக்குமே நம்ம அவுட் சோர்ஸ் தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். முன்ன வந்து புக்கு மட்டுமே படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய நம்ம கொஷின்ஸ் பார்க்க அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி இருந்துச்சு. கலைச்சொற்கள்லாம் எப்படி படிச்சிங்க? கலைச்சொற்கள் வந்துட்டு நான் சிறப்பு தமிழ் புக்கில் எல்லாமே படித்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ஸ்டியூட்டில் கொடுக்கறது எல்லாமே படித்தேன் சார். அதில் ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அங்கே போய் நம்ம கொஞ்சம் எலிமினேட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நம்ம படிச்சுட்டு போகிறதும் அங்கே வராது. கொஞ்சம் எலிமினேட் போடுற மாதிரியும் இருந்துச்சு சார். யூனிட் 6 இருக்கு இல்லையா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஒரு யூனிட் இருக்கு இல்லையா தமிழில், அதுக்கு என்ன மாதிரி சோர்ஸ் படிச்சிங்க மேம்? எப்படி படி? தமிழறிஞர் தமிழ் தொண்டு வந்து ஃபஸ்ட்டு புக் சோர்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும் சார். புக் சோர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். நான் வந்துட்டு டேஃப்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா வந்துட்டு அதுக்கு முன்னாடி இப்போ படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஏஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணது அந்த சோர்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு அவுட் சோர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். மேக்ஸில் 2 இருக்கு, ஆப்டிடியூட் ரீசனிங், 15-10 கொஷின்ஸ். அதுக்கு எந்த மாதிரி படிச்சிங்கன்றத சொல்லுங்க சார். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸ்கூல் புக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம். அதுலேயே நமக்கு நிறைய மாடல் சம்ஸ் வந்து கவர் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு டெய்லி சால்வ் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து 2 days ஒன்ஸ் அந்த மாதிரியாக நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அப்புறம் எல்லா மாடல் சம்ஸும் பார்க்கணும். இப்போ வந்துட்டு ரொம்ப டஃப் ஆனதுனால ஆர்எஸ் அகர்வால் புக்கும் யூஸ் பண்ணணும் சார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மெயின்ஸ்க்கு வந்துட்டு மெயின்ஸ்க்கு தான் வந்துட்டு ஆர்எஸ் அகர்வால் ஸ்டார்ட் பண்ணேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மாடல் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்க்கு என்னென்ன எப்படி படிச்சிங்க, என்ன ஆர்டர் படிச்சிங்க, என்னென்ன சோர்ஸில் படிச்சிங்க? ஜிஎஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் நான் சிலபஸ் வைஸ் மட்டுமே படிச்சுட்டு இருந்தது அது எனக்கு ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூல் புக் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். அதுலேயே வந்துட்டு நான் ஒரு 2 டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணேன். டேஃபில் வந்துட்டு ஃபுல்லாக 2 டெஸ்ட் சீரிஸே அட்டன் பண்ணேன். நெக்ஸ்ட் அந்த சமச்சீர் சோர்ஸ் நிறையா படிச்சுட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் அப்புறமா வந்து வெங்கடேசனுடைய தமிழ்நாடு வரலாறு அந்த புக் வந்துட்டு லாஸ்ட் அட்டம்ப்டில் நான் மெயின்ஸ் படிக்கும் போது படிக்கவும் நெக்ஸ்ட் லாஸ்ட் அட்டம்ப்டில் வந்துட்டு அதில் நான் கொஞ்சம் படிச்சேன். இப்போ ஜிஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் புக்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை ஸ்கூல் புக் சோர்ஸே போதுமா?
முன்ன வந்துட்டு அவ்வளோவா தேவைப்படல சார். இப்போ ஆனா கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். அதுல தான் நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். அதுல தான் நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ற மாரியே இருக்கு. இப்ப வந்துட்டு அவுட் சோர்ஸ் படிச்சு தான் ஆகணும். இப்போ நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா மேம்? நோட்ஸ் கன்ஃபார்ம் சார். நோட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா எடுத்தேன். ஏன்னா வந்துட்டு நோட்ஸ் தான் வந்துட்டு கடைசி நேரத்துல வந்துட்டு ரிவைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நான் டெஸ்ட் சீரிஸ் எடுத்தேன்னா, டெஸ்ட் சீரிஸோட டிஸ்கஷன் வீடியோ அனுப்புவாங்க. அதுலயுமே நான் வந்துட்டு நோட்ஸ் எடுத்தேன். அது வந்துட்டு லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு நோட்ஸ் மட்டும் தான் திருப்பி பார்த்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் புக்ஸ்க்கு அடுத்தது நோட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் மெத்தட் வந்துட்டு நான் லாஸ்டா வந்துட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டேன். லைக் வந்துட்டு அப்படியே நான் ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது அது வந்துட்டு நம்ம அந்த டைம்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஞாபகம் இருக்கா அப்படின்றது. அதனால வந்துட்டு ஃபுல்லா லைக் டெஸ்ட் சீரிஸோடைய நோட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சமச்சீர் புக்கோடைய இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிடுவேன். அப்புறமா அப்படியே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டாபிக் வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் எடுக்குமா இருந்தா நான் வீடியோஸ் பார்த்து கிளாரிட்டியா இருக்கும். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகும். கொஞ்சம் சீக்கிரமா ரிவைஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் டெஸ்ட் போடுறீங்கன்னு வைங்களேன், அந்த டெஸ்ட்டோடைய ரிசல்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு 200 கேள்வி எழுதிருப்பீங்க, 160 170 சரியாக இருந்திருக்கும். அதை எப்படி அனலைஸ் பண்ணுன்றதை சொல்லுங்கள். டெஸ்ட் பேட்ச் போடுறதுல கேட்குறேன். நான் வந்து வெற்றியில வந்து டெஸ்ட் போட்டிருந்தேன் சார். அதுல வந்துட்டு எப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு குடுத்துட்டு, நெக்ஸ்ட் டிஸ்கஷன் வீடியோ அனுப்பிருவாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் கீயும் அனுப்பிருவாங்க. அதுல வந்துட்டு நான் தப்பு பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கஷன் வீடியோல நோட்ஸ் எழுதி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அத அடுத்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் அதுலயே வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க. அதுல வந்துட்டு அத ரிவைஸ் பண்ணி எழுதும்போது அதோட மிஸ்டேக்ஸ் நமக்கு கம்மியாகும். அந்த டாபிக்ல வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு அதுல நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். இப்போ நிறைய ஆஸ்பிரன்ஸோட நம்ம உரையாடுறதுனால எல்லாருக்குமே தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்க்கு அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல. இருக்க தமிழ் ரொம்ப கடினமாயிட்டே போகுது இல்லையா? இனி வரும் காலங்களில் மூணுத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? சார் இது தமிழ் வந்துட்டு எப்பவுமே 50% நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும். மீதி தான் வந்துட்டு மேக்ஸும் ஜிஎஸும். ஜிஎஸ் வந்துட்டு அவுட் சோர்ஸ் எப்படி வேணா கேட்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம தமிழ் தான் வந்துட்டு ஸ்கோரிங் ஏரியா. அதுலனாலும் வந்துட்டு நம்ம இப்போ டெஸ்ட் சீரிஸ் நிறைய சால்வ் பண்ணவே நம்ம எக்ஸ்ட்ரா இந்த சோர்ஸ் படிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஆட் ஆயிடும். அதனால நம்ம தமிழ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஓஎம்ஆர் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அது ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணாவே வந்துட்டு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாயிடும். அது ஃபர்ஸ்ட் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கொஷினுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா வந்து அந்த கொஷினை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போகணும். கடைசியா வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி போடணும். டைம் அதிகமாக எடுக்கிற ஏரியாவை நம்ம இது வந்து அதுலேயே இருக்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. அது வந்துட்டு ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணிடும். கான்ஃபிடன்ஸும் கம்மி பண்ணிடும். மற்ற கொஷின்ஸுமே தெரிஞ்சதே விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். 200 கொஷின்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம படிச்சிருக்கணும். அப்படி நம்ம டைம் பத்தலைனாலும் கடைசியாக கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்துட்டு தெரியாத கொஷின்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச கொஷின்ஸே விட்டுட்டா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இந்த ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததில் அதை பற்றி சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் சார் இருக்கு. ரெவன்யூ ஈரோடு இருக்குமான்னு எதிர்பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரூரல் கள்ளக்குறிச்சி அப்படி வச்சிருந்தேன். ரெவன்யூ ஈரோடு ஃபர்ஸ்ட்டுக்கு கிடைச்சிக்கணுன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? அப்பா அம்மா எல்லாருமே? அவங்க சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு படித்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொன்னாங்க. அவங்க சப்போர்ட் எல்லாம் படிச்சிருக்கவே முடியாது. லைக் புக்கு வாங்கி தரதுலேருந்து எல்லாமே எல்லா சப்போர்ட்டுமே வந்துட்டு ஃபினான்ஷியலி சரி எல்லாமே. இப்போ உங்களுக்கு செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? செல்ஃப் டவுன் ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே பழகிடும். அந்த மாதிரி தான் இருந்தது. அது ஆட்டோமேட்டிக்காக லைக் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 4ல் வந்துட்டு ஒரு 159 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். அது கிட்ட வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் அதுக்கு நான் டவுனாக இருந்தால் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிருக்காது. நம்ம படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் வந்து மெயின்ஸ் கிளியர் ஆகலை. மெயின்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னு அதுலவே வந்துட்டு நான் சேடாக இருந்தேன்னா நெக்ஸ்ட் குரூப் 4 இதில் கிளியர் ஆயிருக்காது. அதனால நம்ம படிச்சு தான் ஆகணும். இல்லை நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்துட்டு கிளியர் ஆகாது. அது இன்னும் டிப்ரெஷனாக இருக்கும். அதை நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சுக்கணும். இப்போ புதுசாக படிக்கிறப்ப ஒன்றத்தை புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோன்ற ஆர்வம் இருக்கும். நீங்கள் முதல் 2 அட்டம்ப்ட்டுக்கு எல்லாத்தையுமே சிலபஸ்லாம் கவர் பண்ணிருப்பீங்க. மூணாவதாக இப்போ இந்த அட்டம்ப்ட்டுக்கு நீங்கள் நிறைய ரிவிஷன் தான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்போ ரிவிஷன் படித்ததே படிக்கும்போது அது ஒரு சோர்வை ஏற்படுத்துச்சா உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுலேருந்து எனக்கு படிச்சதே படிக்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு மெயின்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்க. நான் வந்து தமிழ் இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் என் மைண்டில் இருந்தது. ஈஸியாக கேட்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தோணுச்சு மெயின்ஸ்லேயே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க, கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ஆக்சுவலி தமிழே கொஞ்சம் புதுசாகவே படிக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? படிக்கணும், மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க இப்படிங்கிறதுக்காக நம்ம எதையுமே வந்துட்டு திங்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும். லைக் இந்த டைம் லாஸ்ட் டைம் ஒரு 140 எப்படி போட்டோம்னா இந்த டைம் 159 போட்டிருக்கோம்னா அதுவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான்.
இந்த மாதிரி நமக்கே வந்துட்டு ஒரு ஒரு சுச்சுவேஷனில் தெரியும் இந்த டைம் கிளியர் ஆகிடும் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது. அந்த ரிசல்ட் நினச்சி ஒரி பண்ணக்கூடாது. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆன்சர் கீ செக் பண்ணுறதே விட்டுட்டேன். பிகாஸ் அதுவே ஒரு டிப்ரெஷன், அது நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நம்ம டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது. கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக படிச்சாதான் அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும்.